மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 23ஆம் தேதி திரையரங்கு எப்படி இருக்கு? ஜோன்னு இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கு. திரையரங்கு உரிமையாளர் எல்லாம் ஒரு கொண்டாட்டத்தில் 23, 24, 25, 26 இந்த 20 ஷோல ஆல்மோஸ்ட் 20 ஷோமே ஃபுல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். வரவேற்பு எப்படி இருக்கு? இப்போதைக்கு மத்தியானம் 2:30 மணி கரெக்டாக எக்ஸாக்ட்லி. இப்படி இன்னைக்கு காலையிலேருந்து ஹெக்டிக் டிக்கெட் ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கு. ப்ராக்டிக்கலாக நானே சொல்கிறேன், புக்கிங்ஸே ஸ்டார்ட் பண்ணல சார். 19th தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து கலெக்டர் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸு. ஆதன் சின்மனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம். இந்த இன்னைக்கு நம்ம கூட திருச்சி ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம்போல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் முரளி. சிறப்புகள். ஜனநாயகன் தான் எங்கே திரும்பினாலும் ஜனநாயகன். 23ஆம் தேதி ரிலீஸ். அறிவிப்பானது எப்படி இருக்குது? அது வந்ததும் மகிழ்ச்சியாக இருக்கு. ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஜூலை 4ஆம் தேதி என்னோட எக்ஸில் போட்டிருக்கேன், ஜூலை 23 ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு பாராட்டு சார். அன்றே கணித்தார் ஸ்ரீதர் சார். நான் போட்டுறேன் சார். போட்டு எப்பவுமே நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறது 99% கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறதில்ல, எனக்கு கிடைக்கிற தகவல் அவ்வளோ தகவல். அது உண்மையாக இருக்குல்ல சார்? அது மிகப்பெரிய விஷயம். ஸோ ஜனநாயகனை வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்ததே சென்சார் போர்ட்லேருந்து அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்குமா சார்? அங்கேருந்து தொடங்கி ஒரு சிறிய பின்னடைவாக இருக்கும். ஓகே. இல்லை, அவரோட கடைசி படம் எந்த அடிப்படையில் கொடுத்துருப்பேன்? இப்போ நான் உங்கள்கிட்ட பல முறை பகிர்ந்திருக்கேன், இது கடைசி படமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இனி ஆண்டுக்கு ஒரு படம் அவர் கொடுக்கணும்னு என்னுடைய ஒரு ஆசை. அது ஒரு 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 மிகப்பெரிய ஆசை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கும் பொழுது கூட பாசிபிள் அதிகமாக இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க சார். இப்போ தமிழ்நாட்டின் முதல்வர் ஆகிட்டாரு. ஸோ அதனால் ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் உங்களோட கோரிக்கைகள் கண்டிப்பாக அவர் சரி பரிசீலிப்பார்னு நினைக்கலாம். கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொன்று முரளி, நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், நான் கொடுக்கல. அதுக்கு சீக்கிரம் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக சார். உங்களையெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு தானே சார் அவரும் காத்திருக்காரு. எங்கிருந்தே அப்போ நான் சொன்னாரா? ஆமாம் சார். இந்த மாதிரி நிறைய பேரை சந்திக்கணும், உங்களோட குறைகளை கேட்கணும். ஏன்னா ஒரு சங்கத்துக்காக குறைகளை கேட்க வேண்டாம், என்னோட கருத்துக்களை கேட்கணும். ஒரு சங்கத்துக்காக அப்போ இருந்து இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கக்கூடிய, குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய உங்களோட குரல்களுக்காக தான் அவர் காத்துக்கிட்டும் இருப்பார். கட் பண்ணாமல் போட்டுருவியா? கண்டிப்பாக சார். இதெல்லாம் கட் பண்ணால் சார். அந்த சர்டிஃபிகேட்னு தொடங்கிறேன். இது வந்து கூலி படத்துக்கு 4 நாளில் 400 கோடி அப்படின்றது ஒன்று ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருந்துச்சு, வசூலாக இருந்துச்சு, நம்ம பேசியிருந்தோம். ஆனால் அது நாளுக்கு நாள் அது குறைய ஆரம்பிச்சது, குறைய தொடங்குச்சு. எங்கன்னா குழந்தைகளை வந்து அனுமதி இல்லை, இது ஜெயிலருக்கு நடந்திருந்தா அந்த 600 கோடியும் பாசிபிள் இல்லை அப்படின்னு பேசியிருந்தோம். ஜனநாயகனுக்கு இது எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியாக இருக்க போகுது முரளி? அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது அந்த படத்தினுடைய கலெக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஒரு மினிமமாவது ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுங்கிறதுல ஐ ஹவ் நோ செகண்ட் ஒப்பீனியன் அட் ஆல். பட் அதை தாண்டி நிறைய ஆடியன்ஸ் படம் பார்த்துருவாங்க, ரிப்பீட் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. குழந்தைங்களை வீட்டில் விட்டுட்டு கூட பெரியவர்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதுக்கு அந்த குழந்தைங்களை அந்த வயசு வீட்டில் விட்டுட்டு வர்ற வயசு இருக்கணும். தீஸ் ஆர் ஆல் சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். படம் ஆல்ரெடி லீக் ஆச்சுங்க. இந்த படத்தை முக்கால்வாசி பேர் பார்த்துட்டாங்க தமிழ்நாட்டிலேயே. இப்போ வந்தாலும் டபுள் டிஜிட்டில் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணும், ஓவராலாக ஒரு ட்ரிபிள் டிஜிட்டில் ஒரு நம்பர் வரும்ன்றதை யூகிக்கக்கூடிய புத்திசாலிகள் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட கருத்து சார்? அந்த கருத்து சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை என்ன? 12. இந்த 12 கோடியில் ஒரு 6 கோடி பேர் படம் பார்ப்பான். அந்த 6 கோடி பேரில் 1,20,00,000 பேர் படம் ஆல்ரெடி பார்த்துட்டாங்கன்னு போலீஸ் ரிப்போர்ட், தட் இஸ் கவர்மெண்ட் ரிப்போர்ட். ஏன் அஃபிடாவிட் ஃபைல்டு பை தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைல் பண்ண அஃபிடாவிட்லேயே சொல்லியிருக்காங்க 1,20,00,000 பேர் பார்த்துருக்காங்க. அந்த 1,20,00,000 பேரில் 1 கோடி பேர் திரும்ப ஸ்க்ரீனில் பார்ப்பேன், பெரிய ஸ்க்ரீனில். உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், விஸ்வரூபம் டைமில் எல்லார் வீட்லேயும் வெங்கடாஜலபதி படம் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வெங்கடாஜலபதி சிலை கூட சில பேர் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லோரும் திருப்பதி போய் பார்க்குறாங்க. இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஓகே. அது மாதிரி என்ன லேப்டாப்பில் பார்த்தாலும், கம்ப்யூட்டரில் பார்த்தாலும், செல்ஃபோனில் பார்த்தாலும், ஹோம் தியேட்டரில் பார்த்தாலும் என்னோடய தியேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்க. சரி, கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷங்கள் சொல்கிறாங்க. விஜய் அவர்களோட படம் சர்டிஃபிகேட் வாங்கினது இப்போ தான் மீண்டும் கொடுக்குறாங்க. எப்படி சூப்பர் ஸ்டார் அவர்களோட படத்துக்கு சொன்னாங்களோ, கூலிக்கு சொன்னாங்களோ, அதுதான் இப்போ ரிப்பீட் ஆகுது ஜனநாயகனுக்கும். இது தனிப்பட்ட ஒரு வன்மமா அப்படின்னு எடுத்துக்கலாமா? பார்க்கலாம். கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா சென்சார் போர்டுக்கு அவங்களுக்குன்னு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஓகே. அதில் என்னென்ன நார்ம்ஸ்க்கு மீறி இந்த படம் இருக்கோ அப்படி இருக்கும் பொழுது தான் கொடுப்பாங்க. இன்னென்ன சீன்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணுங்கள், கட் பண்ணால் நாங்கள் தரேன்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரியாது, நான் சென்சார் போர்டில் இல்லை. அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்ததுனால அந்த படமே வந்து ஓடிடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சின்ன ஒரு பின்னடைவு, அவ்வளோதான். ஓகே. இல்லை, அதோட தயாரிப்பாளர் கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய மாற்றங்கள் இருக்க போது படத்தில். குறிப்பாக
கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னு. இதெல்லாம் மக்களை மீண்டும் தேட்டருக்கு, அதாவது பார்த்தவங்கள கூட ஒரு சிலர், தப்பாக சொல்ல பார்த்தவங்க ஒரு சிலர் கூட தேட்டருக்கு வர வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ரிக்காக கூட இருக்கலாமா? இருக்கலாம். அதுக்கு எப்படி சார் இருக்க போகுது? வரவேற்பு எப்படி இருக்க போகுது? ஏன்னா இதுக்கு நேத்திக்கு மத்தியானம் 2:30 மணி கரெக்டாக எக்ஸாக்ட்லி ப்ரொடியூசர்ஸ் வந்து இது மாதிரி போட்டாங்க. ஜூலை 23 போட்டாங்க. அதுக்கப்புறமா நேத்திக்கு ஒன்றுமே தெரியல. பட் இன்னைக்கு காலையிலேருந்து ஹெக்டிக் டிக்கெட் ப்ரெஷர் இருந்துகிட்ருக்கு. ப்ராக்டிக்கலாக நானே சொல்கிறேன். ஒவ்வொரு தேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா 150 டிக்கெட்ஸ் கூட இருக்குது, 180 இருக்குது, 200 இருக்குது, 300 இருக்குது. மேக்ஸிமம் 500க்கு மேலே நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி தேட்டர்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக இல்லை. ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் தான். அந்த 500 டிக்கெட் வச்சு நாங்கள் எப்படி எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறோம்னு தெரியல. அந்தளவுக்கு தேட்டர் கணக்கெல்லாம் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இல்லை தமிழக வெற்றிகளை இன்னும் புக்கிங்ஸே ஸ்டார்ட் பண்ணல சார். 19th தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடியிலேருந்து கலெக்டர் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, மற்ற பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. ஓகே, இல்லை ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றனாலே இவ்வளோ மிகப்பெரிய ஒரு வரவேற்பு எப்படி சமாளிக்க போகிறீங்க? திரையரங்கு இந்த சமாளிச்சிருவோம், நிறைய சமாளிச்சிருக்கோம் நாங்கள். ஓகே, பொன்னியின் செல்வன், ஜெயிலர், லியோ, விக்ரம், எவ்வளவோ படங்கள் நாங்கள் சமாளிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ரொட்டீன் மேட்டர். கண்டிப்பாக ஜனங்களுடைய கோஆப்ரேஷன் இருக்கும், அரசாங்கத்தோட கோஆப்ரேஷன் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி காவல்துறை எங்களுக்கு பெரிய உதவி செய்யும், மக்களும் உதவி செய்வாங்க. வி வில் மேனேஜ். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படமும் அவரது ரிலீஸ் ஆயிரும். கடந்த ஒரு சில ஆண்டுகளாக ரிலீஸ் ஆகலை. அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. தமிழ்நாட்டோட முதல்வர் அப்படின்ற ஒரு விஷயம்தான். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா தளபதி விஜயா படம் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படின்னு அந்த டைட்டில் கார்டு வரும் பொழுது செலிப்ரேஷன் ஆனது எப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பு? சூப்பராக இருக்கும். எந்தூசியாசம் டு த கோர், டு த லெவல். சார் நான் எப்போவுமே கேட்குறது தான் சார், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த நம்பரில் இருக்க போகுது நான் எடுத்துருக்கேன் சார். ஏன்னா எனக்கு எந்த நம்பர்ஸும் இல்லை. 23ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு வந்து கேட்டால் என்னால் நம்பர்ஸ் சொல்ல முடியும். ஓகே, ரொம்ப க்ளோஸ் காலாக இருக்குல்ல சார்? அது 23ன்றது நெக்ஸ்ட் வீக் ரொம்ப க்ளோஸ் கால்னு நினைக்கிறீங்களா? ஒரு வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது. இல்லை ஒன்றும் க்ளோஸ் கால் கிடையாது. ஓகே, அவங்களுக்கு எப்போ சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சுன்னு உனக்கு தெரியுமா? 4 நாள் தான் ஆகுது. இந்த 4 நாளில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடன் வந்துட்டாங்களா? அப்புறம் என்ன இருக்குது? ஓகே, இல்லை இன்னும் டைம் எடுத்து ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோஷன்ஸ்லாம் ப்ரொமோஷன் அது படத்துக்கு தேவையே இல்லையே. அதனால் எப்போ வந்தாலும் அது ரெடி தான்றீங்க. அதே நாட்களில் ரிலீஸ் ஆகக்கூடிய 2-3 படங்கள் தள்ளி போகுது. ஒன்று இமாச்சல், ஒன்று அதுக்கப்புறம் சிக்மா, விஜய் அவர்களோட பையன் ஜேசன் சஞ்சய் அவர்களோட படங்களும் அடுத்த வாரம் தள்ளி. அடுத்த வாரம் அதாவது இம்மாற்றல்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், அப்புறம் அந்த சிக்மான்னு சொல்லிட்டு நீ விட்டுருக்கலாம். அது ஏன் விஜய் அவர்களோட பையன்? ஸோ ஏதோ ஒன்று எப்படியாவது என்னையை கோத்து விட்டுறணும் சார். ஒரே எய்ம் அவ்வளோதான். இல்லை இம்மாற்றல் தள்ளி போயிடுச்சு சார், சிக்மா தள்ளி போயிடுச்சு சார், டிசி தள்ளி போயிடுச்சு சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ ஒரு நியாயமான நேர்மையான ஆள். சார் ஜேசன் சஞ்சய் எனக்கு தெரியாதா? விஜய் அவரோட பையன் எனக்கு தெரியாதா? கோத்து விடணும், அவ்வளோதானே. இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை. சரி, ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது மற்ற படங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறது இயற்கை தான். அதான் சார். இல்லை அது ஜேசன் சஞ்சய் படம் உள்பட 1 வீக் முன்னாடி நிறைய பேர் எழுதும் பொழுதெல்லாம் அப்பா மகனும் ஒரே நாளில் மோதிக்கொள்கிறார்கள், போட்டா போட்டி அப்படிலாம் எழுதினாங்க. நான் அந்த கேள்வியெல்லாம் வைக்காம அப்பாக்காக வழி விட்ட மகன், இது எப்படி சார் இருக்கு? சூப்பர். எப்படி பார்க்குறீங்கன்ற சிக்மா ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறேன். இல்லை இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக இருக்கா சார்? ஒன் லாஸ்ட் டைம்னால இதில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒன்றுமே இல்லை. ஜனநாயகன்கிறது கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்திருக்க படம். ஹெச் வினோத் இயக்கத்தில். தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷனை. தென் செகண்டு லைக்கா படம், அது வந்து ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில். இவ்வளோ தான். மற்றபடி இது ரெண்டுலையுமே டிசைடிங் அத்தாரிட்டி ஒன்று லைக்கா, ஒன்று கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். இதில் சிஎம் விஜயோட சன் ஜேசன் சஞ்சய்க்கோ ஒன்றுமே பார்த்து இருக்கிறதா நான் நினைக்கல. சிறப்பு சார். நான் அதுக்குள்ளே சுத்தாமல் அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். இந்த படம் 6 மணிக்கு ஆச்சு, 9 மணிக்கு ஆச்சு. இப்போ எல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க 6 மணிக்கு அனுமதி கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. தமிழக முதல்ல ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு தகவலும் வந்திருக்கு. 9 மணிக்கு தான் முதல் காட்சியாக. எத்தனை மணிக்கு போடவிருக்கீங்க? கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக இந்தியா முழுக்க எந்த நேரத்தில் வெளியிட போகுது? இந்தியா முழுக்க பல நேரங்களில் வெளியிட போகிறாங்க. அதில் மாற்று சோஃபார் இஸ் பெங்களூர் இஸ் கன்சர்ன். காலையில் 6 மணிக்கு ஷோ டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகே, டிக்கெட்டும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1600, 1200, 1000 விற்கிறாங்க. கவர்மெண்ட் ரேட்டே விற்கிறாங்க. பட் சோஃபார் இஸ் தமிழ்நாடு இஸ் கன்சர்ன்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9 மணிக்கு தான் ஷோ. 9 மணிக்கு தான்.
அது கேரளாவில் 6 மணி இந்த மாதிரிலாம் வரும்பொழுது கடைசி படம் ஒன் லாஸ்ட் நான் கடைசி படம்ன்றது இப்போ வரைக்கும் வந்த தகவல் சொல்கிறேன் சார். அதுக்கப்புறம் நீங்கள் உறுதியாக இருக்கீங்க இல்லை அப்படின்றத. இருந்தாலும் நீ 9 மணிக்கு ஓவராலாக இந்தியா கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இருக்க ஃபேன்ஸும் சந்தோஷமாக இருப்போம்ல சார். இங்கே இருக்க ரசிகர்கள் தொண்டர்கள் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். ஐ ஃபார்வர்ட் திஸ் கொஸ்டின் டு சிஎம். அவர்கிட்ட கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துருங்க சார். அதனால் எங்களோட ரெக்வஸ்ட்டாக வச்சு பார்க்கும்பொழுது இல்லை அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் பாதிப்பு ஏற்படுத்துமா? முதல் நாள் காட்சி உங்களுக்கே தெரியும். ஒரு சில படங்களுக்கு நான் உட்பட நிறைய பேர் பக்கத்தில் இருக்க மாநிலம்லாம் நாங்கள் போனோம். அந்த மாதிரி இந்த படத்துக்கும் நடந்துருச்சுன்னா FDFS பார்க்கக்கூடிய அந்த ஆர்வமும் அந்த கூட்டமும் பாதி பிரிஞ்சிடும்ல சார். நான் முதல்ல சொல்கிற தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 12 கோடி. ஆமாம் சார். அதில் அயல் மாநிலங்களில் போய் படம் பார்க்குறவங்க வந்து 0.1% தான் இருக்கும். சரி. ஸோ அது ஒரு நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ். அது வந்து ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. இல்லை நீங்கள் மற்ற நடிகர்களோட படத்துக்கு எல்லாருமே இந்த முடிவுக்கு முன் வரணும். குறிப்பாக ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஓவராலாக எல்லா ஊர்களிலுமே வந்து ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லது அப்படின்னு இதை முதல்வர்கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சு அவர் கன்சிடர் பண்ண போகிறோம் சார். ஒரு ஃபோன் ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகாதப்பே நிறைய நஷ்டீடுலாம் நம்ம இல்லை, அங்கே பார்ஷியாலிட்டி வரும். ஓகே. இப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெஷல் ரீசன்ஸ் கொடுத்து அவர் படத்துக்கு மாத்திரம் ஸ்பெஷல் டைமிங்ஸும் ஸ்பெஷல் ரேட்ஸும் கொடுத்துட்டாங்க. அது தப்புங்கிற மாதிரி ஒரு மாதிரி நாளைக்கு டிஎம்கே ஐடி விங்ஸ், சோ கால்டு யூடியூபர்ஸ், சோ கால்டு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ஸ் எல்லாருமே நாளைக்கு தப்பாக பேசுவாங்க. அந்த தவறை சிஎம் செய்ய மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கடைசி படம் அப்படின்றனால டிக்கெட் ப்ரைஸ் வாட் எவர் இட் மேபி. இல்லை சார், கடைசி படம்ன்றனால டிக்கெட் ப்ரைஸ் வந்து சாமானிய மக்களுக்கு எப்படி போய் சேரும்? ஓப்பனாக நிறைய தேட்டரில் ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க. சில இடங்களில் இந்த பிளாக் டிக்கெட்டாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன பக்கத்து ஸ்டேட்டில் வந்து 1000 2000க்குலாம் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ரேட்டு இங்கே என்ன விலையில் இருக்க போகுது? அரசு நிர்ணயித்த கட்டணம் மாத்திரம் தான் இருக்கும். ஓகே. அதிகபட்சமாக விற்றா நடவடிக்கை எடுக்குன்றது இன்னும் தெளிவாக இருக்கும். அது மாற்றுக்கிறது. எஸ். சிறப்புகள் சார். ஜனநாயகம் ரிலீஸ் அப்போ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் இருக்கீங்கன்னா ஏகே பற்றி கேட்காம இருக்க முடியாது. அவரே தயாரிக்கிறதா நிறைய தகவல் வருது. மகிழ் திருமணிலேருந்து தொடங்கி அப்பப்போ நிறைய அப்டேட் கொடுப்பீங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஏகே இப்போதைக்கு ஒரு பெரிய அப்டேட் இல்லை. பட் நேற்று நைட்டு ஒருத்தர் முக்கியமான நபர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரே படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஆதிக் தான் படத்தோட டைரக்டர் அப்படின்றது 2 விஷயத்தை உறுதிப்படுத்தினார். எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டேன். ஆகஸ்ட் எண்டில் அவர் ஏதோ ஒரு 20 நாள் ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே. அந்த கட்டா குஸ்தி 2 அதுக்கு திரையரங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். ஓகே. நல்ல வசூல். சிறப்பு. இந்த வருஷத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டாப் 10ல் அந்த கட்டா குஸ்தி 2 இருக்குமா சார்? யா. ஓகே. நான் ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டே சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. அந்த லிஸ்ட்டில் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் கருப்புக்கு அப்புறம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் கட்டா குஸ்திக்கு அப்புறம் இதய முரளி வரவேற்பு பெற்றுள்ளது. சிறப்புகள். சரி. வசூலை பெற்றுள்ளது. வசூல் பெற்றுள்ளது. ஓகே. அதில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஓகே. ஏன்னா எனக்கு வசூல் தெரியும். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நான். சென்னையில் ஈகா தேட்டரில் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கலெக்ஷன் அந்த கட்டா குஸ்தி 7.5 lakhs. ஓகே. சாரி ஃபர்ஸ்ட் வீக் ஓகே. 7.5 lakhs. இந்த இதய முரளி ஃபர்ஸ்ட் 3 daysல 8 lakhs. சிறப்புகள். வேற என்ன வேணும்? இந்த இடத்துல நான் இன்னொன்று கேட்டுறேன் சார். ஏன்னா இந்த ரெட் ஜெயின் மூலமாக வெளியான திரைப்படங்களில் அடுத்தடுத்து கணக்குகள் காட்டுறதுல வந்து இது பிளாக் பஸ்டர்னு காட்டுறாங்க, சக்ஸஸ் மீட்னு காமிச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் தெளிவாக இந்த 2 படங்களும் வெற்றி படங்கள்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. வெற்றி படங்கள் தான் நான் டிக்ளேரே பண்ணுறேன். சிறப்புகள். கலெக்ஷன் வைஸ் மிகப்பெரிய வெற்றி படம்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே சார். இல்லை ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வார் வேணால் ரிலீஸ் பண்ணிட்டு போய்ட்டுமே. ஏன் கோத்து விட்ற? உண்மை கேட்டு சார். இல்லை சார், நான் தான் முதலே சொல்லிட்டேனே, 2மே வெற்றி படம்னு சொல்லிட்டேனே. ஓகே. கலெக்ஷன் நம்பரு, கலெக்ஷன் தேட்டர் வரைக்கும் சொல்லிட்டேன். அப்புறம் வேறு என்ன வேணும் உனக்கு? போதும் சார். இதுதான் நான் சொல்லிட்டேனே இல்லையா? ஓகே. கலெக்ஷன் நம்பர் சொல்லிட்டேன், கலெக்ஷன் தேட்டர் வரைக்கும் பேர் சொல்லிட்டேன். 23ஆம் தேதி திரையரங்கு எப்படி இருக்கு? ஜோன்னு இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். திரையரங்கு உரிமையாளர் எல்லாம் ஒரு கொண்டாட்டத்தில் 23, 24, 25, 26 4x5 20 ஷோ. இந்த 20 ஷோவில் ஆல்மோஸ்ட் 20 ஷோவுமே ஃபுல் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் போயிட்டுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த 1000 கோடி 500 கோடி 1000 கோடி 500 கோடி வாய்ப்பு இல்லை ராஜா. ஓகே சார். இந்தி ஸ்க்ரீன்ஸில் அதிகமாக ஸ்க்ரீன்ஸ் விழுந்தால் தான் அந்த 1000 டச் பண்ண முடியும்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஃபேக்ட். சிறப்புகள் சார். அதுக்கு ஏற்கனவே ஜனவரி 9 படம் வந்தால் 4 வாரம் கழித்து ஓடிடின்னு அவங்க சைன் பண்ணியிருந்தாங்க.
இப்போவும் ஓடிடி அவங்க சைன் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ம். எத்தனை வாரங்கள் கழித்து அப்படின்ற தகவல் எனக்கு தெரியல. தெரியாமல் நான் சொல்ல எங்கள் ஃபோனில் எடுப்பீங்களா சார் டிக்கெட்? எங்கேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணுறீங்களா? நல்ல வேலை சார். இல்லை, முன்கூட்டி என்னுடைய தேட்டர்ஸ்னு சம்மந்தப்பட்ட தேட்டர்ஸில் நம்ம கொடுத்துடலாம். வெளியில் உள்ள தேட்டரில் இப்போ நீ மதுரையில் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த தேட்டர் ஓனருக்கோ தேட்டர் மேனேஜருக்கோ ஃபோன் பண்ணுறேன். அவர் எடுத்துட்டானு உனக்கு வாங்கி கொடுத்துருவோம். எனக்கு அதில் ஒன்றும் நஷ்டமே இல்லை. நீ பே பண்ண போகிற, அவங்க டிக்கெட் கொடுக்க போகிறாங்க, நீ படம் பார்க்க போகிற, ஹாப்பியாக வெளியில் போக போகிறேன். அவங்க என் ஃபோன் எடுக்காத பட்சத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ப்ரெஷர் தான் எல்லாருக்கும் இருக்கா சார்? எல்லா தேட்டர் உனக்கும் வர ஆரம்பிச்சிருச்சா நீ காலையிலேருந்து? இன்னைக்கு காலையிலேருந்து. சரி, ஓகே. அது சமாளிப்பீங்க கண்டிப்பாக, சமாளிச்சிருவீங்க. உறுதியாக சமாளிச்சிடும். ஏன்னா ஏகே விக்ரம் பார்த்துருக்கோம், லியோ பார்த்துருக்கோம், பொன்னியின் செல்வன் பார்த்துருக்கோம், ஜெயிலர் பார்த்துருக்கோம், நம்ம துணிவு வாரிசு ஒன்றா பார்த்து துணிவு வாரிசு பார்த்துருக்கோம், ஜில்லா வீரம் பார்த்துருக்கோம், பேட்ட விசுவாசம் பார்த்துருக்கோம். இதுவே நம்ம 23ஆம் தேதியும் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். 23ஆம் தேதி மத்தியானம் எங்கே இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணு. ஆஃப்டர் 2 o'clock we will discuss. கண்டிப்பாக சார். உங்களால் எனக்கும் நிறைய FDFS டிக்கெட் தேவைப்படும். கண்டிப்பாக கால் பண்ணுவோம், எடுத்துருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. இன்னும் சொல்லுவாங்க சந்திப்பு உங்களை எப்படி நன்றி.